அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நான் காளான் பிரியாணி எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு இந்த காளான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேங்க. இந்த ஒரு பாக்கெட் காளானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டம்ளர் 200 மில்லி தண்ணி பிடிக்குங்க. இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாங்க. இந்த பிரியாணி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கல்லுப்பு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நம்ம கல்லுப்பு எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாகவே பிரியாணி செய்யும்போது வெஜிடபிள்ஸ் குக் ஆகும்போது சால்ட்டு ஆட் பண்ணுவோங்க. அந்த சால்ட்டு அந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ அரிசி கூடவே நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ரைஸில் அதாவது பிரியாணியில் உப்பு ஒரு நார்மலான உப்பில் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சப்பையாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் அரிசி ஊற வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்திக்கிறது. இந்த மஷ்ரூம் கூடவே பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 2 கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துருக்குறாங்க, 3 பல்லாரி. இந்த 3 பல்லாரியில் 2 பல்லாரி தாளிப்புக்கும் 1 பல்லாரி ஆனியன் ரைத்தாவுக்கும் எடுத்துருக்கேங்க. பெரிய கட்டை பூண்டில் அரை கட்டை பூண்டு கண்டிப்பாக வேணுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவுகள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எந்த சமையலுக்காக இருந்தாலும் சரி, இஞ்சி எவ்வளோங்க எடுக்கிறது தயவு செஞ்சு ஒரு வீடியோவில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட இஞ்சி எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, நம்மளோட கை விரல்கள் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன டம்ளரில் நம்ம 1 டம்ளர் அரிசி போடுறோம் அப்படின்னா நம்மளோட சுண்டு விரல் நீளம் இருக்கிற அளவு இஞ்சியில் பாதி எடுத்துக்கலாங்க. இதே நம்ம பெரிய டம்ளரில் போடுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக எடுத்துக்கலாம். 2 டம்ளர் போடுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு 2 அளவு எடுத்துக்கலாம். இது 1 டம்ளருக்கு உண்டான அளவு பார்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 தக்காளி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த காளானை க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த காளான் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலே க்ளீன் ஆயிருங்க. இருந்தாலும் நீங்கள் கல்லுப்பு சேர்த்திட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா காளான் பளிச்சுன்னு க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். காளான் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் கழுவுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கல்லுப்பு சேர்த்தே கழுவும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மேலில் இருக்கிற அழுக்குகள்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மஷ்ரூமோட பேக் சைடு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகி இருக்கணுங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் மஷ்ரூம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் கருப்படிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டு நானும் என்னோடய பெரிய பொண்ணு சாப்பிட்டதுக்கப்புறம் வாமிட் பண்ணிட்டோம். அதிலிருந்து மஷ்ரூம் பிரியாணினாலே எங்காவது ஃபங்க்ஷனில் சாப்பிட்டாலும் சரி, ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி, நானும் என் பொண்ணு தலை தெறிக்க ஓடிடுவோங்க. அந்த மாதிரி இருக்குது எங்களோட நிலமை. தாளிப்புக்கு கொஞ்சமாக வறுத்த முந்திரி, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நீங்கள் கடலெண்ணெய் பாதி நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாகவே கடலெண்ணெய் தான் சேர்த்திருக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது ஆயிலில் நல்லா ரோஸ்ட் ஆனதையுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி உள்ளே சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட ரோஸ்டட் முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த முந்திரி இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி இல்லைனாலும் பரவாயில்ல, டேஸ்ட் எக்காரணத்துக்கு கொண்டு மாறாதுங்க. இது ஃபுல்லாகவே வதங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் பீன்ஸ் கட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்ததையுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது ஆயிலே நல்லா குக் ஆகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பிரியாணி மசாலாவில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நம்மளே வீட்டில் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோங்க. அப்படி இந்த பிரியாணி மசாலாவை வாங்கின நம்ம அன்பான சொந்தங்கள் தான் 1 டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ பிரியாணி மசாலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நார்மலாக உங்கள் குழந்தைக்கு லஞ்சு கொடுத்துருவீங்க இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் 1 டம்ளர் அரிசிக்கு இந்த மாதிரி 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா கோபுரமாக இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நம்ம ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ்க்கு உண்டானது. ஓகேங்களா. அடுத்தது ஆஃப் லெமன் எடுத்துக்கலாங்க. 1 லெமனில் இந்த மாதிரி ஆஃப் லெமன் கம்மியாக இருக்கிறது எடுத்துக்கலாங்க. இதில் ஜூஸ் எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு லெமன் போட்டோம் அப்படின்னா பிரியாணி லைட்டாக புளிப்பு சுவையாக இருக்கும். அதுக்காக தாங்க. நம்ம பிரியாணி மசாலா எடுத்தோம் இல்லைங்களா, அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. தேங்காய் எதுக்கு அப்படின்னா, நம்ம பிரியாணி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டில் பிரியாணி வறண்ட மாதிரி இருக்குங்க சாதம். அப்படி இல்லாமல் சாஃப்டாக இருக்கிறக்காக தான் இந்த தேங்காய் எண்ணெய்.
தயிர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இது அப்படியே எடுக்காமல் லைட்டாக வந்து பீட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அப்படி இல்லாமல் தயிரை அப்படியே நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தயிர் அங்கங்கே கெட்டி கெட்டியாக நிற்குங்க. நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் நல்லாவே வந்து குக் ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் உள்ள சேர்த்திக்கலாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியில் வருங்க. அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி ஆயிலில் குக் ஆகிற வரைக்கும் நம்ம மஷ்ரூம் வந்து வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளி, அரைக்கட்டை பூண்டு, இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு வந்து ஒரு சில ஜார் வந்து கம்மியாக போட்டு அரைச்சோம்னா அரைப்படாதுங்க. அதனால தான் நாங்கள் வந்து தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறது. தக்காளியை அரைச்சி சேர்த்தும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணியோட சாதமும் சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்மளோட மஷ்ரூம் வந்து நல்லாவே தண்ணி ட்ரை ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதனோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வந்து நம்மளோட பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு தக்காளியோட பச்சை வாசனை போய் அது ஃபுல்லாக ஆயிலில் இந்த மாதிரி குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்தால் சரியாக இருக்குங்க. அதாவது நம்ம எந்த டம்ளர் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1.5 டம்ளர் கரெக்டாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்து நம்ம பிரியாணி மசாலாவை உள்ளே சேர்த்திட்டு மசாலாவும் வந்து ஆயிலில் இந்த மாதிரி குக் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க. பாப்பா ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு மொபைல் வேணும்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணுறதை என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து வதக்கி கொடுக்கும்போதே வந்து உப்பு சேர்த்திடுறீங்க. அப்படி உப்பு சேர்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஆயிலில் வந்து வதங்கி வராதுங்க. வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிறக்கு ஆரம்பிச்சிரும். டேஸ்ட்டு மாறிடும். உங்களுக்கு ஆயிலில் வதங்குறக்கும் சால்ட்டில் வந்து குக் ஆகிறக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து அப்போ வந்து சால்ட்டு ஆட் பண்ணல. இப்போ சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சிலர் வந்து புதினா மல்லியெல்லாம் சேர்த்துவீங்க. இந்த டைமில் சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த புதினா மல்லியோட அந்த ஸ்மெல் வந்து எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்போ சேர்த்த மாட்டேங்க. ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் சிம்லேயும் விட்டு எடுத்துக்கலாங்க. நான் தம் பிரியாணி செய்யணும் அப்படின்னு தான் வந்து செஞ்சேன். ஆனால் சர்வதா வந்து எனக்கு குக்கரில் தான் வேணும், எனக்கு குழஞ்ச மாதிரி தான் வேணும்ட்டாங்க. நான் பிரியாணி சாப்பிட்ற மூடையவே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டா சர்வதா அன்னைக்கு. சரி பரவாயில்ல, புள்ள ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் இருக்கா, அதனால சரி சூடாக சாப்பிட்டுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து புதினா மல்லி 2யுமே வந்து தூவிட்டு அதை வந்து அப்படியே வந்து ரைஸில் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுங்க. அதனோட ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்குச்சு அப்படின்னா அதனோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ எங்கிட்ட வந்து மல்லி இலை இல்லை, புதினா மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சு. ஸோ இதுவே போதும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அப்புறம் நல்லா இந்த மாதிரி கலக்கி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி மசாலா வச்சு செஞ்ச பிரியாணி வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வதா பசிக்குதுன்ட்டா. ஸோ அவளுக்கு பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் எடுத்து வச்சிட்ருக்கேன் சாப்பிட்றதுக்கு. நம்ம பிரியாணி மசாலா வாங்கினவங்களுக்கு நம்ம பிரியாணி மசாலாவை வச்சு எப்படி பிரியாணி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்குங்க. கட்டாயமாக எல்லாத்துக்கும் பிரியாணி செய்ய தெரியும். நான் பிரியாணி செஞ்ச மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.